நான் அந்த தகவலை போடுறதுக்கு எதுக்குன்னு சொல்கிறேன். தீபாவளிக்கு இங்கே பண்ணிட்டு கொடுக்குறான், அங்கே பண்ணிட்டு கொடுக்குறான், எல்லாத்தையும் சொல்லவங்க. அது பாட்டி ஓகே. நாளைக்கு கெட்டுட்டிங்கன்னா யாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசிப்பில் போய் நிற்பீங்க, இங்கே வாசிப்பில்லைங்க எவனும் கொடுக்க மாட்டான். பண்டு போடுறவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி 4 வீடு கர்நாடகிறானா இல்லையா, இங்கே இருக்கிறானா நான் எதுன்னு தெரிஞ்சுக்கின்னு பொறுமையாக பண்டு போடுங்க. ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க, கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க. ஏன்னு கேட்குறியா, அவன் சுருட்டின்னு போட்டு தான் இப்போ முடிவில் இருக்கிறான். பாதி பண்டு வாங்காட்டி ஒரு 50,000 வருமா, 1 லட்சம் வருமா, 2 லட்சம் வருமா, 50 லட்சம் வருமா, அதை சுருட்டின்னு போட்டு தான் முடிவாகிறானே கண்டி அவனை வந்து கொடுக்கறதுக்கு முடிவாக இல்லை. தெரிஞ்சுங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆனால் அவனோட பொறுமையாக கேளுங்க. வண்டி இந்த சீன் போடுவார், அந்த சீன் போடுவார், இல்லைன்னு சொன்ன பேர் அப்புறமா நம்புவோம். நான் பேரில் ஏமாறணும். நான் கொஞ்சம் பொறுத்து. நான் அதிகலாம் ஏமாறல, வெறும் 3000 ரூபாய் ஏமாந்தேன். நான் அதிகலாம் வெறும் 3000 ரூபாய் ஏமாந்துவேன். எனக்கு ஏஜென்ட்டே ஒன்றுமோ பதில் சொல்கிறது கிடையாது. அது மாதிரி தான் நான் 3000 ரூபானா பெரிய சின்ன துட்டா, அது எவ்வளோ கஷ்டப்படணும், எத்தனை நாள் உழைக்கணும், எத்தனை ராஜி. நான் டிரைவரு அந்த 3000 ரூபாய்க்கு 3 சிங்கிள் ஓட்டணும், ஒரு 2.5 சிங்கிளே ஓட்டுற மாதிரி வச்சுக்கிட்டோம். அதை நைட்டு பகலும் ஓட்டினா தான் அந்த துட்டு. சும்மா வந்து நான் சொல்லிட்டேன் பேரில் ஏமாறணும்னு நானும் வருவேன். பேரில் அவனுக்கு முதல்ல சப்போர்ட்டு போலீஸ் பண்ணிச்சு, அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்புறம் நான் அவன் ஏபிஆரே இல்லைன்ட்டாங்க. இது எப்படி எனக்கு ஒன்றும் இல்லை. ஏபிஆர் இல்லை, அவங்க துட்டு கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கல, அதனால் ஏபிஆர் விலகிட்டாங்க அப்படின்னாங்க. எதை நான் எப்படி சொல்லுன்னு தெரில. இப்போலாம் வந்து அரசியல் பயங்கரமாக இருக்குது. இந்தியாவில் வாழறதுக்கான தகுதியே நமக்கு இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம வாழறதுக்கான தகுதியே இல்லாதக்குது. உங்கள் முதலமைச்சர் எல்லாமே செய்வாரா, உடனே சொன்னோடனே செய்வாரா? அது மாதிரிலாம் முடியாது. இன்றைக்கிற காலகட்டம் நம்ம கட்சிக்காரங்களாம் உடனே செய்யலாம். நான் சாதாரண கட்சிலாம் நம்மளுக்கு கிடையாது. நான் சாதாரண யாருக்கு ஓட்டு போகணும் அன்றைக்கி சொன்னோவோ யோசிச்சு தான் செய்வேன். அவ்வளோதான் நம்மளுடைய கண்டிஷனு. நீ கட்சிக்காரனும் கிடையாது, இதுவும் கிடையாது. கட்சிக்காரன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் கிடையாது. 3 கட்சிக்கு இது 3 இல்லை 3 விதமாக இருக்கிறாங்க. நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன். என்னுடைய கட்சி எனக்கு இதை அன்றைக்கி சொன்னாங்க பாரு எம்ஜிஆர், வைத்திய சோத்துக்கு யாருக்கு கிடைக்குதோ அதுதான் நமக்கு இன்றைக்கி சூழ்நிலை. வேறு என்ன பண்ணுறது, கஷ்டம் புரிஞ்சுங்கோ. இந்த பண்டை மானாவரியாக கேட்டு என்ன வேணாலும் நம்ம செஞ்சிருவாங்கோ, இவ்வளோ போட்டால் அவ்வளோ. நாங்கள் தான் இன்றைக்கி தான் பண்டு கட்டினா 3 பண்டு கட்டலாம், 2 பண்டு கட்டலாம் இல்லைங்க. எனக்கு அந்த விருப்பமே போயிடுச்சு. அந்த 3000 ரூபா விட்டம்பர் அன்னையோடு அந்த ஏஜென்ட்டே எனக்கு பதில் சொல்கிறதுக்கே முடியாதான். அவங்க கல்யாணமே போயிட்டாங்க, எங்கள் ஊர்லேருந்து கல்யாணமே போயிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே ஆள் இல்லாத நிலைமையில இருக்கிறேன். புரிஞ்சுக்கணும்.